வணக்கம். நம்ம இன்னைக்கு அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் ஹீரோவும் ஹெவன்லி டீமனும் ஹண்டிங் போனப்போ நிறைய விஷயங்களை மனம் விட்டு பேசியிருப்பாங்க. ஹீரோ கிளானுக்கு வந்த உடனே எனர்ஜி ஃப்ளோ டெக்னிக்கை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவான். கொஞ்ச நாள் ட்ரைனிங்க்கு அப்புறமா ஹீரோவால் ஈஸியாக அவனோட எனர்ஜியை காற்றுல இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். அதுபோக ஒரு எனர்ஜி லைனுக்கு பதிலாக 3 to 4 எனர்ஜி லைன்ஸை அட் அ டைமில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குவான். ஹீரோ நினச்சி கூட பார்க்கல ஹெவன்லி டீமன் இந்த டெக்னிக்கை ஹீரோக்கு சொல்லி கொடுப்பாருன்னு. இந்த டெக்னிக் எவ்வளோ யூஸ்ஃபுல்னா ஹீரோக்கு இன்னொரு லைஃப் கிடைச்ச மாதிரி. ஏன்னா எதிரிகள் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹீரோவால் இப்போது அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அதுபோக இந்த டெக்னிக்கை கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணி 10 எனர்ஜி லைன்ஸ்க்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதுன்னா ஹீரோவால் அசாசின்ஸ் மறைஞ்சிருந்து தாக்குனாலும் அதை தடுக்க முடியும். என்னதான் இருந்தாலும் இந்த எனர்ஜி ஃப்ளோ டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண ஹீரோவோட அப்பா ஹெவன்லி டீமனால் ஹுவாமுகியை தோக்கடிக்க முடியல. ஏன்னா ஹீரோவோட அப்பா இருந்த ஹெவன்லி டீமன் பெவிலியன், அதாவது மாளிகை, ஊடுருவப்பட்டதுனால. ஹெவன்லி டீமன் பெவிலியன் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. இந்த இடம் 3 பேரியர் ஃபார்மேஷன்ஸ், அப்புறம் 6 ட்ராப் ஃபார்மேஷன்ஸ், அதுபோக ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணப்பட்ட கிளான்லேயே மிக திறமையான காட்ஸ் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இதுக்கெல்லாம் மேலே 8 டீமன் சுப்ரீம்ஸும் அவங்க கீழே இருக்கிற மார்ஷியல் வாரியர்ஸும் ஹெவன்லி டீமனை 8 டைரக்ஷனில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நார்த்தில் டிமானிக் ஸ்வாட்ஸ்மேன் ஆஃப் த நார்த்தன் ஹெவன் ஸ்வாட் ஃபேமிலி 1/ ஸ்வாட் சுப்ரீம்க்கு கீழே, சவுத்தில் டிமானிக் பிளேட்ஸ்மேன் ஆஃப் த சதர்ன் ஹெவன் பிளேட் ஃபேமிலி பிளட் ஹெவன் பிளேட்ஸ்மேனுக்கு கீழே, ஈஸ்டில் அயன் ஃபிஸ்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் ஃபிஸ்ட் ஃபேக்ஷன் அன்டிஃபிட்டட் ஃபிஸ்ட் டீமனுக்கு கீழே, வெஸ்ட்டில் டிமானிக் சாசரர்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் இல்யூஷன் ஃபார்மேஷன் சோல் ஸ்டீலிங் டீமனுக்கு கீழே, நார்த் ஈஸ்டில் ஃபேஸ்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன் ஈவில் ஸ்மைலிங் டீமனுக்கு கீழே, சவுத் ஈஸ்டில் எப்போவுமே குடிச்சிக்கிட்டு இருக்க ட்ரங்கன் ஸ்வாட்ஸ்மேன் டிமானிக் ட்ரங்கார்டுக்கு கீழே, சவுத் வெஸ்ட்டில் பாய்சன் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற பாய்சன் ஃபேங்ஸ் பாய்சன் கிங்க்கு கீழே, கடைசியாக நார்த் வெஸ்ட்டில் டிமானிக் புத்தாஸ் வழியை ஃபாலோ பண்ணுற மங்ஸுக்கு கீழே. இவ்வளோ பேர் ஹெவன்லி டீமனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி இவ்வளோ தடைகள் உடைச்சிட்டு தான் ஹெவன்லி டீமன் தாக்கப்பட்டாருன்னு ஹீரோ நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் தான் ஹீரோக்கு தெரியும் எந்த டிஃபென்ஸும் எதுவுமே ஆகலைன்னு. 8 சுப்ரீம்ஸில் யாரோ ஒருத்தர் ஹுவாமுகிக்காக ஹெவன்லி டீமன் பெவிலியனோட கதவை திறந்துருக்காங்க. ஒரு துரோகி தான்னு சொல்லிட முடியாது, நிறைய பேர் கூட இருக்கலாம். துரோகி யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனால் பரவாயில்ல, ஹீரோ எல்லா 8 சுப்ரீம்ஸையும் துரோகியாக தான் கருதுனான். ஏன்னா ஹீரோவோட அப்பா இறந்ததும் 8 சுப்ரீம்ஸில் ஒருத்தர் கூட ஹெவன்லி டீமனுக்காக ரிவெஞ்ச் எடுக்கலை. அதுக்கு பதிலாக டிமானிக் கல்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடக்க இன்னும் பல வருஷங்கள் இருந்தாலும் 8 சுப்ரீம்ஸு எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட கடைசி நிமிஷம் கூட எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த வாட்டி 8 சுப்ரீம்ஸை முழுசாக யூஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன்னு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போது ஹீரோக்கு வெளியில் யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஹே குண்டு பொண்ணு, செகண்ட் யங் மாஸ்டர் இன்னும் ட்ரைனிங் ஹால்லையே இருக்காரு. எவ்வளோ நாள் ஆச்சு, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, உள்ளே போய் அவரை இழுத்துட்டு வா. லியான் கிட்ட ஹீரோவை பார்த்தே ஆகணும்னு ஒரு கும்பல் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அப்போது ஹீரோ ட்ரைனிங் ஹால்லேருந்து வெளியில் வந்து, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க லியான், நான் உள்ளே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறப்போ உன்னோட ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்ணுன்னு தானே சொல்லியிருந்தேன். நான் ட்ரெயின் பண்ணும்போது ஃபுல்லாக எனக்காக இங்கேயேவா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு லியானை பார்த்து ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த கும்பலோட தலைவன், ஒரு வழியாக வெளியில் வந்துட்டீங்க செகண்ட் யங் மாஸ்டர், எதுக்காக சடனாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதுவும் நாள் கணக்கான்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். ஹீரோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், இவன் பிளட் ஹெவன் ஸ்வாட்ஸ்மேனோட ஒரு டிசைபிள் யாங் போன்னு. இவன் ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்கிறதுக்கான காரணம் ஹீரோவோட அப்பா தான். யார் வேணும்னாலும் ஹெவன்லி டீமனோட சக்ஸஸர் ஆகலான்னு ஹீரோவோட அப்பா அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஹெவன்லி டீமனோட பசங்களாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரிவிலேஜும் இல்லாமல் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் கல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹெவன்லி டீமனோட பசங்களை எப்படி தோக்கடிச்சு பேரும் புகழும் வாங்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உனக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு தெரியாதா, பியாங்ஹோனால் மார்ஷல் ஆர்ட்ஸே ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறான். பியாங்ஹோ தான் ஹீரோவோட சாப்டர் 2ல் ஸ்டேஜில் சண்டை போட்டவன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு எதுவும் ஆகாமல் போய் பார்த்துக்கணுமா என்னன்னு ஹீரோ கேட்குறான். என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரியா இருக்குது, பியாங்ஹோ இப்படி ஆனதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். ஹீரோக்கு தெரியும் ஏன் இவன் இங்கே வந்திருக்கான்னு. பிளட் ஹெவன் ஸ்வாட்ஸ்மேனோட பெஸ்ட் டிசைபிள் இன்னும் முடிவு செய்யப்படலை. அதனால தான் அவரோட டிசைபிள்ஸ் அவரை இம்ப்ரெஸ் பண்ண ஹீரோவை மன்னிப்பு கேட்க வச்சு நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீ இதெல்லாம் பண்ணுறதுனால உன்னோட மாஸ்டர் உன்னை பெஸ்ட் டிசிபிள் ஆக்கிட மாட்டாருன்னு ஹீரோ சொல்கிறான்.
நான் பியாங்ஹோக்காக தான் பேச வந்திருக்கேங்கிறான் யாங்போ. போதும் நிறுத்து. ஒழுங்கு மரியாதையாக நீ இப்போ லீஹான் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுன்னு சொல்கிறான் ஹீரோ. எதுக்குன்னு யாங்போ கேட்குறான். நீ என்னோட சபார்டினேட் கிட்ட தரக்குறைவாக பேசியிருக்க, அதுக்காக நீ இப்போது மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு யாங்போ சிரிச்சுக்கிட்டே, என்ன போய் அந்த குண்டு பொண்ணுக்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறியா? அதுக்கு பேசாமல் நான் செத்துருவேன்னு சொல்கிறான். பேசாமல் செத்துருவியா? அப்போ சரி, உன்னோட ஆசையை நானே நிறைவேற்றுறேன். ஒழுங்கு மரியாதையாக மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறியா, இல்லைனா என் கூட சண்டை போடுறியா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன்னோட மாஸ்டர் உன்னை மன்னிக்கவே மாட்டார், நீ சண்டை போடாமல் மன்னிப்பு கேட்டான்னு ஹீரோ சொல்கிறான். எதுக்காக இவ்வளோ தூரம் போகிறேன்னு கேட்குறான் யாங்போ. என்னை சும்மா பார்க்க வந்தியோ இல்லை ரிவெஞ்சுக்காக குரூப்பாக வந்தீங்களோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் என்னோட சபார்டினேட்டை அசிங்கப்படுத்தினா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு யாங்போ சிரிச்சுக்கிட்டே, நீ நிஜமாவே என்னை ஒரு குண்டு பண்ணிக்காக கொல்ல போறியான்னு கேட்குறான். எனக்கு லீஹான் அவ்வளோ முக்கியம்னு ஹீரோ சொல்கிறான். கடைசியில் யாங்போவும் அவனோட கத்தியை வெளியில் எடுத்துட்டான் சண்டை போடுறதுக்கு. இதை தான் எதிர்பார்த்தான் ஹீரோ. சண்டை போடாத யாங்போன்னு அவன் கூட வந்தவங்க தடுத்தாங்க. லீஹானும் வேணா யங் மாஸ்டர்னு தடுக்க பார்க்குறா. பட் 2 பேரும் கேட்குற நிலைமையில இல்லை. 2 பேரும் சண்டை போட தயாராகிட்டு இருந்தாங்க. நீ ஹெவன்லி டீமனோட பையனால் உன்னோட ஒரு கையை மட்டும் எடுக்கிறேன் உன்னோட உயிருக்கு பதிலான்னு சொல்லிட்டு யாங்போவும் ஒரு பெரிய அட்டாக்குக்கு தயாராகிறான். ஹீரோ காமா பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயம் கலந்த ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. யாங்போ அவனோட கிரேட் ஸ்வாடை வச்சு ஓங்கி ஒரு பெரிய வீச்சு வீசுகிறான். ஹீரோ அப்படியே குனிஞ்சு அந்த அட்டாக்கை டாச் பண்ணி யாங்போட வாயிலேயே கத்தி இறக்குறான். உன்னோட வாயினால தான் உனக்கு சாவு. இதே வாயால் தான் லீஹானை அசிங்கப்படுத்தின, இதே வாயால் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க மறுத்தன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தியை ரிட்டர்ன் எடுக்கிறான். அப்படியே ரத்தம் தெறிக்குது. யாங்போவோட உடம்பு அப்படியே கீழே விழுது. இதோட சாப்டர் 5 முடிவடைகிறது. ஹீரோ ஒரு முடிவோடு தான் இருக்கான் போல் பிரச்சனை பண்ணணுன்னு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா? மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சாப்டர் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொரியன் மான்வாஸ் பிடிக்குமா? அப்போது கண்டிப்பாக இந்த சீரீஸ் வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.